நேத்ரா, பாட்டி இருக்காங்க இவ்வளோ கோபமாக இருக்காங்க? தெரியலம்மா, நான் இப்போ தான் வந்தேன். இருங்க, பாட்டிக்கிட்ட கேட்குறேன். பாட்டி, என்னாச்சு? என்ன ஆகணும், என்ன ஆகணும்? அதான் எல்லாமே போச்சே. என்னாச்சு பாட்டி? அந்த ரவியை நான் தான் தூக்கி வளர்த்தேன். ஆனால் என்னையே அவன் இப்படி பேசுவான் நான் எதிர்பார்க்கல. என்னம்மா சொல்கிறீங்க? பாட்டி, என்னாச்சு? அந்த இமையா வேலைக்காரியை வெளியே அனுப்பு. நேத்ரா உனக்கும் அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் என்னையே அவன் ரொம்ப பேசிட்டான். அதில் அந்த இமையா என்கிட்ட சவாலே விட்றா. நானும் என் புருஷன் நல்லா வாழும் பார்க்க தான் போறீங்கன்னு. என்ன பட்டி சொல்கிறீங்க? ஏன் ரவிக்கூட அவன் நல்லா வாழ்வாளா? அது எப்படி நான் வாழ விட்டுருவேன் அவன் எதிர்பார்க்குதா? நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது பாட்டி. நீங்கள் ஏன் மேலே நம்பிக்கை வைங்க. அந்த வேலைக்காரன் நாயை எப்படி அனுப்புறேன்னு மட்டும் பாருங்கள். ஆயமே அம்மா, நீ பாசத்தையும் எல்லாத்தையும் ஊட்டி வளர்த்தாலும் அந்த ஜானகி புத்தி தானே கடைசி வந்து நிற்கு. ஆமாம், இப்போ அதெல்லாம் பேச வேண்டாம். 1000 இருந்தாலும் அந்த ஜானகி பிள்ளை தான் ரவிங்கிறத நிரூபிச்சிட்டான். ஆனால் ரவியை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ரவி எனக்கு தான். ரவியை தவிர்த்து என் வாழ்க்கையில் வேறு எவனுக்கும் இடம் இல்லை. எனக்கு புருஷன்னா அது ரவி மட்டும்தான். முதல்ல இந்த ஜானகி கதையை நான் முடிக்கிறேன். அப்புறமா தான் நான் நினச்சது நடக்கும். இந்த ஜானகி இருக்கும் வரைக்கும் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஆமா நேத்ரா, நீ சொல்கிறது சரிதான். ஜானகி கதையை முடிச்சிடலாம். ஆமா நேத்ரா, இனிமேல் அவள் இருந்து என்ன பிரயோஜனம்? நீ என்ன பண்ணுறிய பண்ணு. நேத்ரா, நம்ம தான் பண்ணுதான்னு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அது எப்படிம்மா நான் தெரிய விடுவேன்? பண்ணுறதெல்லாம் நம்ம. ஆனால் பழி அந்த வேலைக்காரி மேலே. ரவி இதை வச்சு அவளை அடித்து விரட்டுவான். நான் கண்ணால் பார்ப்பேன். எல்லாமே அந்த இமையா மேலே நான் திருப்பி விடுறேன். ஏய் ஜானகி, ஒன்னால தாண்டி ரவியை நான் வளர்த்தேன். ஆனால் இப்போ அவன் என்னையே எடுத்தெறிஞ்சு பேசிட்டான். எல்லாமே ஒன்னால தாண்டி. சும்மா விட மாட்டேன்டி. இந்த வள்ளியம்மாளை பற்றி உனக்கு தெரியலல? வயசாயிட்டுனா ஒரு பக்கமாக நான் இருக்கணுமா? ஏய், உன்னை எப்படி முடக்கி வைக்கணும் எனக்கு தெரியும். எப்படியாவது ரவிக்கு நேத்ராவும் கல்யாணத்தை முடிச்சிடணும். அப்போ தான் இந்த மொத்த சொத்துமே நமக்கு வரும். குணாவை எப்படியும் ருத்ரா விட மாட்டான். ஜானகி ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்கால, அவளை நம்ம ஆகாசுக்கே கெட்டி வச்சிருவோம். யார் கேட்க போகிறா? அம்மா கிட்ட பொறுமையாக பேசுவோம். அப்போ மொத்த சொத்தும் எனக்கு. இந்த ஊரில் என்ன மாதிரி பணக்காரி எவனும் கிடையாது. ஏய் ஜானகி, ரொம்ப ஆட்டம் போடுறல? அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என் பொண்ணு உனக்கு தருவா. சாட்சனா, டைம் ஆயிட்டு. இருங்க, நீ வாரேன். எவ்வளோ நேரம்டி? பாரு, டைம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் வா. வந்துட்டேன். இமையா, என்ன வேணும்? இல்லம்மா, எனக்கு பொண்டாட்டியா வர வேண்டியவ இப்போ ரவிக்கு பொண்டாட்டி அந்த வீட்டோட மூத்த மருமகளா வந்துட்டேன். எப்படிம்மா உன்னால மட்டும் முடியுது? ரவியையே வளைச்சு போட்டுட்ட பாரு. ஏய், தேவையில்லாம எதுவும் பேசாம உன் வேலையை பார்த்து கிளம்பு. ரவி கிட்ட இருக்கிறது தான் என்கிட்ட இருக்கி. அது எப்படி ரவியை பிடிச்சிருக்கா? ரவி எப்படி உன்கிட்ட வந்து விழுந்தான்? அப்படி என்னம்மா கட்டின? எனக்கும் கொஞ்சம் காட்டுறது. வாய முடுடா நாயே. எப்படி ஒன்ன மாதிரி புத்தி ஏன் வர்மாக்கு நினைச்சியா? வர்மா காலு கிட்ட கூட நீ வர முடியாதுடா. நீ ஒரு அயோக்கிய பொறுக்கி. தேவையில்லாம பேசின காலில் என்ன கிடக்குன்னு பார்த்தலாம். அடிக்கவும் தயங்க மாட்டேன். இந்த இமையா பேசுற நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன். சி படா, கேடு கெட்ட நாய். என்னடி ரொம்ப துள்ற? உண்மைதாண்டி சொன்னேன். நீ வேலைக்காரி தானே, அது எப்படி ரவி சும்மா உங்களுக்கு தாலி கட்டுவோம்? வாய முடிடி. அது எப்படி வேலைக்காரி ஒன்ன ரவி கல்யாணம் பண்ணிருப்போம்? நீ என்னமோ பண்ணிருக்க. ஆளு வேற வாட்ட சட்டமா ரொம்ப அழகா இருக்கும். நீயும் சொல்றதுக்கு இல்ல, அழகு கொல்ற. என்னமோ பண்ணிருக்க. அதுதானடி எனக்கு பண்ண சொல்றேன். நானும் ரவிக்கு குறைஞ்சவன் இல்ல. என்னடா சொன்ன நாயே? ஏய், என்னையாடி செருப்பு கலத்து அடிச்ச? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. ஒரு அடியோட விட்டேன்னு சந்தோஷப்பட இல்ல. மூஞ்சின்னு தந்துருவேன் செருப்பாளைய. சி படா, ஒன்ன மாதிரி கேடுகட்ட புத்தி நீ என் வர்மாக்கு நினைச்சியா? அவன் உத்தமரு. உன்ன மாதிரி கேடுகட்ட சாக்கடை கூட எல்லாம் அவரை கம்பேர் பண்ணாத. நீ சாக்கடை தான். போடா. ஏய், உன்னை நீயே எனக்கு வந்து எடுத்துக்கோன்னு தர வைப்பேன். இந்த ஆகாசி யாருன்னு கூடிய சீக்கிரம் பாப்பேன். கேடுகட்ட நாயே, போடா. இவன் நம்ம அத்தை பொண்ணு சாச்சனை தானே? ஐயோ, என்ன அழகு! இவளை எப்படி இவ்வளோ நாள் நான் கவனிக்காம போனேன்? அதானே அந்த ஜானகியத்தை என் கண்ணிலே காட்டுவாவ. இன்னைக்கு என் கண்ணில் வந்து பட்டுட்டேம்மா. சச்சனா, நீ ரொம்ப அழகு தாண்டி. முதல்ல இந்த நாய்க்கு கதையை முடிக்கிறேன். அப்புறம் ஒன்று
எனக்கு பொண்டாட்டியாக்கி காலம் ஃபுல்லா வச்சுக்கிறேன். இவன் பாரு ஒன்றும் சரியில்லை, எங்கே பார்க்கலாம்? என்னாச்சு சாச்சனா? நீ உள்ள போ, நான் வரேன். என்னாச்சு மியா? ஆமாம், எதுக்காக நீ இப்போ கோவமா இருக்க? நான் வந்து சொல்கிறேன், நீ உள்ள போ சாச்சனா. ம் சரி. ஓ, அவளை நீ என்கிட்ட இருந்து காப்பாத்துறியா? அது முடியாதுடி, அவ என் அத்தை பொண்ணு. அப்புறம் சச்சனா? என்ன சாச்சனா? நான் உள்ள போ சொன்னேன், நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டியா? சரி சரி, போயிட்டேன். தேவையில்லாமல் சாச்சனா பக்கம் மட்டும் உன்னோட பார்வை போச்சு, உயிரோடவே இருக்க முடியாது. உன் கதையை முடிச்சுட்டு எனக்கு என்ன பண்ணணும் தெரியும். போடி, உன்னை எனக்கு நீயா வந்து தர வைப்பேன். இந்த ஆகாஷை பற்றி உனக்கு தெரியலல்ல, உன்னை வேணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதை நான் அடைஞ்சே தீருவேன். இவன் பார்வை நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, சாச்சனாவை பார்த்த பார்வையும் சரியில்லை. இதை உடனே வர்மா கிட்ட சொல்லி ஆகணும். எல்லார்கிட்டையும் தைரியமாக பேசுகிறேன்ப்பா, ஆனால் இவரை கண்டா மட்டும் எனக்கு பேச்சே வரமாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியோ தைரியமாக பேசுகிறேன். இமையா உன்னால் முடியும். வர்மா. என்ன? ஏம்மா இப்படி பார்த்து இப்படி என்னன்னு கேட்டால் நான் எப்படி சொல்ல வந்ததை சொல்ல முடியும்? கொஞ்சம் சாஃப்டாக தான் கேட்டால் என்னவா? ஆமாம், முடியலே. கூப்பிட்டு உனக்குள்ளே பேசிட்டு இருக்க என்ன? அது வர்மா, உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன பேசணும்? ஆமா, நீ இன்னைக்கு காலேஜ் கிளம்பல? கிளம்பணும், கிளம்பியாச்சு. அதுக்கு முன்ன உங்ககிட்ட ஒன்று பேசணும். பேசலாம். சரி, காலேஜுக்கு எதுல போற? நான் சாச்சனா குணா 3 பேரும் தான் போகிறோம். அப்படியா? சரி, குணா சாச்சனாவை கொண்டு விட சொல்லு, நானே உன்னை கொண்டு விடுறேன். என்ன இவர் கூட போகணுமா? நான் காலேஜ் போகிற அந்த டைம் தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன். அதையிலையும் மண்ணல போட்டுட்டாரு. ஆமா, நீ என்ன ஏன் சட்ட கலர்ல நீ ட்ரெஸ் போட்டிருக்க? என்ன பார்த்து காப்பி பண்றியா என்ன? நான் இன்னைக்கு பேசின மாதிரி தான், சொன்ன மாதிரி தான். அது வர்மா, நான் ஆல்ரெடி நீங்கள் ட்ரெஸ்ஸு மாற்ற முன்னே நான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டேன். பார்த்தா நீங்கள் தான் காப்பி பண்ணுறீங்க. என்ன? ஓ, உங்க மேட்சுக்கு நான் மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன்னு நீ சொல்ற? சப்பா, ஆமாம், இவர் போலீஸ்கார் தானே, கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையா? அது வர்மா, நான் அப்படி சொல்லலை. நீங்கள் சொன்னதுக்கு நான் திரும்ப பதில் சொன்னேன். போய் ட்ரெஸ் மாத்து போ. ட்ரெஸ்ஸை மாற்றணுமா? ஐயோ, பேச விடியா? சம்மதமே இல்லாமல் வம்புக்கு வர. இமையா, இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாது. எல்லார்கிட்டையும் நீ எப்படி பேசுவ, அப்படியே இந்த வர்மா கிட்ட பேசு. போய் ட்ரெஸ் மாத்து போ. வர்மா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வேணா சட்டையை மாற்றுங்களேன். என்னது, நான் சட்டையை மாற்றணுமா? ஆமாம். இப்படி பேசிக்கிட்ட வம்பளுக்கு நல்லா இருக்கு. வர்மா, என்ன சலிச்சுக்கிட்டீங்க? ஒன்றும் இல்லை. என்ன விஷயம்? அது வந்து இங்க வா ஒரு நிமிஷம். எதுக்கு? ஏன் சொன்னதை மேடம் வருவீங்களா? இல்லை. வந்துட்டேன். என்ன இப்போ சொல்லு. அதான் நான் அங்கே இருந்தே சொல்லியிருப்பேனே, எதுக்கு கிட்ட வர சொன்னீங்க? இப்போ பேச்செல்லாம் நல்லா வருது. அது வரதான் செய்யும். இல்லைம்மா, நீ எப்போவுமே திக்கி தானே பேசுவேன். அது எப்படி? அது வருமா அப்படின்னு தானே பேசுவேன். இப்போ என்னம்மா தைரியெல்லாம் வந்துட்டு போல? ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. அப்படி பேசினாலும் திட்டுறீங்க, இப்படி பேசினா என்னம்மா இப்படி பேசுறேன்னு கிண்டல் பண்ணுறீங்க. சரி, என்ன விஷயம் சொல்லு. அது வருமா, மறுபடியும் வருது. இல்லை, இவர்கிட்ட இப்படி பேசின வேலைக்கு ஆகாது. நம்ம ரூட்ல தான் போகணும். நான் சொல்ல வரத கேளியா? என்ன சொன்ன இப்போ? ஒன்றும் சொல்லலை. இல்லை, நீ இப்போ என்ன யோன் தானே சொன்ன? அது வருமா, அது ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு. உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா? அது இல்லை. நீ பேசுறது நல்லா தான் இருக்கு, பேசு. அது வருமா, சாரி, ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு. இப்போ யோ அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் வடப்படன்னு சொல்லுவ போல. இல்லை வருமா. இல்லை, நீ கண்டிப்பா சொல்லுவ. இப்படியே பேசிட்டு இருந்தா கண்டிப்பா நானே சொல்லிடுவேன். என்னமோ வாய்க்குள்ள வச்சு முடங்கின மாதிரி இருக்கு. சே, அப்படி இல்லை வருமா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன வருமா, இப்படி பார்க்குறாங்க, பார்த்தா நமக்கு என்னமோ பண்ணுது. என்ன சொல்லு. அது வர்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சொல்லு. இல்லை, காலேஜுக்கு கிளம்புறதுக்காக ஹாலில் நின்று சாச்சனாவை கூட்டிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஆகாஷ் என்ன பண்ணா? இல்லை, வந்து ரொம்ப ஓவராக பேசி தப்பாக பேசினான். நான் காலில் கிடக்கதை கலத்தி அடிச்சிட்டேன். இப்போ அது பிரச்சனை இல்லை. சாச்சனா கிட்ட வந்து நின்னா, சாச்சனாவை அவன் பார்த்த பார்வையே சரியில்லை. உங்ககிட்ட அவன் என்ன பேசினான்? அது
அது இல்லை அது இப்போ இதுக்கு சொல்லு, உன்கிட்ட அவன் என்ன பேசுனா? அது ரவியை எதை காட்டி மயக்கின அதே மாதிரி எனக்கு காட்ட வேண்டியதானே அப்படி இப்படின்னு ரொம்ப அசிங்கமாக பேசினான். அப்புறம் என்கிட்ட சவால் விட்டான். நீயா வந்து உன்னை எனக்கு தருவ தர வைப்பேன் அப்படின்னு எல்லாம் சவால் விட்டுன்னு போனான். அதான் காலில் கிடக்கிறத கலத்தி அடித்தேன். இன்னும் யார் இருக்கான்னு நான் பார்க்க மாட்டேன். பாட்டியா இருக்கட்டும், அத்தையா இருக்கட்டும், யாரையும் நான் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு அவன் என் கையிலேருந்து செத்தான். அது வருமா, அவன் சாச்சனாவை பார்த்த பார்வை சரியில்லை. அதான் அவன் இங்கே இருக்கிறது சரி வராது. அவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. சாச்சனா பார்த்த பார்வை சரியில்லை ரவி. அதான் நான் பார்த்துக்கிறேன். என் தங்கச்சி எப்படி பார்த்துக்கணும் தெரியும், என் பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும். அவரை நான் இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன். இதை என்கிட்ட வந்த நேரமே சொல்ல மாட்டேன். நீங்க சொல்ல விட்டாதானே நான் சொல்லுவேன். இங்க பாரு இமையா, நீ ரவிமர்மோட பொண்டாட்டி, அதை மட்டும் மறந்துடாத. உனக்கு இந்த வீட்டில் என்ன பிரச்சனை, என்ன யார் எது சொன்னாலும் என்கிட்ட உடனே ஃபோன் பண்ணியோ இல்லை நான் வந்த உடனே சொல்லு. எதையுமே என்கிட்ட இது மறைக்காத. நீ இப்போ வந்து என்கிட்ட என்னை நம்பி சொல்ற பாரு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எதையுமே என்கிட்ட மறைக்காத. இப்போ அந்த ஆகாஷை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வா என் கூட. இல்ல வர்மா, நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் உடனே சொல்லிடுவேன். அவன் சாச்சனாவை பார்த்த பார்வை சரியில்லை. அதான் அவன் இந்த வீட்டில் இருந்தா கண்டிப்பா சாச்சனோட வாழ்க்கையை அவன் கேள்விக்குறி ஆக்கிடுவான். பயமா இருக்கு. பாரு, சாச்சனா இந்த ரவிவர்மாவோட தங்கச்சியும் தொட முடியாது, பொண்டாட்டியும் தொட விட மாட்டேன். நான் யாருன்னு இன்னைக்கு அவனை காட்டுறேன். யார் இருக்கான்னு பார்க்க மாட்டான். அந்த நாய்க்கு இன்னைக்கு இருக்கு. என் கூட வா. டே ஆகாஷ், என்ன கிட்ட தானே நிக்க, எதுக்கு கத்துற? என்னது எதுக்கு கத்துறேனா? உன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வரலடா. என்ன ரவி, பேச்சல ஒரு மாதிரி இருக்கு. பாருங்க பாட்டி, இந்த விஷயத்துல எனக்கு தலையிட்டீங்க, அப்புறம் பாட்டின்னு பார்க்க மாட்டேன். என்ன பாட்டின்னு பார்க்க மாட்டியா? ஏன் இதுக்கு முன்ன பாட்டின்னு தான் பாத்தியா? இந்த வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே, பாட்டின்னு பார்த்து தான் எல்லாத்தையும் சொன்னியா? பாட்டி அவ என் பொண்டாட்டி, தேவையில்லாம பேசுனீங்க. சே, உங்ககிட்ட நான் பேச வரல. டே ஆகாஷ், என்னடா பண்ண? நான் என்ன பண்ணேன்? என் பொண்டாட்டி கிட்ட என்னடா பேசுனேன்? நான் என்ன பேசுனேன்? ஏன் உன் பொண்டாட்டி தேவையில்லாத சொல்லி தந்துட்டாலும் என்ன? அவளுக்கு என் மேல ஒரு ஆசை, அதான் உங்ககிட்ட வந்து நான் அப்படி பேசினேன் இப்படி பேசினேன்னு வந்து சொல்லியிருப்பா. அதை கேட்டுட்டு வந்து என்கிட்ட சண்டைக்கு வந்து நிக்க. டேய், இதுக்கு மேல உன்கிட்ட பேசிட்டு இருந்தா நான் ஆம்பளை இல்லடா. ரவி, தேவையில்லாம நீ இப்ப என் மேல கை வைக்கிற. இப்ப பாரு பாட்டி, இவனை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க பாட்டி. ரவி, இப்ப நீ அடிக்கிறது நிப்பாட்டியா இல்லையா? என் பொண்டாட்டி பத்தி என்னடா சொன்ன நாயே? டேய், அம்மா பாட்டி வலிக்கு பாட்டி, இவனை விட சொல்லுங்க. ரவி, இப்ப நீ அடிக்கிறது நிப்பாட்டியா இல்லையா? ரவி, இப்ப எதுக்கு ஆகாஷ் அடிச்ச? எனக்கு பதில் தெரிஞ்சு ஆகணும். இவன் இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது, இந்த வீட்டு நடையிலையும் வரக்கூடாது. இப்பவே வெளியே போகணும். அத சொல்ல நீ யாருடா? உனக்கு எந்த அளவுக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு இருக்கு. எனது உனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கா? யார்டா சொன்ன உனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கணும்? பாட்டி கிட்ட வேணா கேட்டுக்கோ. எனது பாட்டியா? பாட்டி ஏதாவது வயசாயிக்கலாம், அதான் என்ன சொல்லணும் தெரியாம சொல்லிருப்பாங்க. வீட்டை விட்டு வெளியே போடா, இல்ல லாக்அப்ல பிடிச்சு தள்ளவோ. ரவி, ரொம்ப ஓவரா பேசுறீங்க பாரு. ஆகாசும் என் பேரன் தான். நான் இப்போ உங்க பேரன்னு சொல்லவே இல்லை. அதான் அவங்க அம்மாவுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இங்க நிக்கணும்? அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க. இனிமே இந்த வீட்டுல நான் இவனை பார்த்தேன் உள்ள தூக்கி வச்சிருவேன். காலத்துக்கும் வெளியே வர முடியாத அளவுக்கு. நீங்க என்ன பண்ணா இந்த அளவுக்கு கோபப்படுறான்? ரவி, அவன் இப்ப என்ன பண்ணா நீ கோபப்படுற அளவுக்கு? இந்த கேடு கிட்ட நான் என்ன பண்ணல. ஏன் பொண்டாட்டி கிட்டேயே எவ்வளவு தைரியம் தான் நீ எப்படி பேசுவ? அப்படின்னா இந்த வேலைக்காரி கிட்ட என்னமோ பேசியிருக்கான். இந்த வேலைக்காரி அப்படியே போய் ரவி கிட்ட பத்த வச்சிருக்கான். அதான் இங்க வந்து ஆடுறான். இருடி, எங்க போற? என் பேரனையே அடி வாங்க வச்சுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன். பாரு, என் பொண்டாட்டி கிட்டையும் பாரு வரக்கூடாது, என் தங்கச்சி கிட்டையும் வரக்கூடாது. பொண்ணே போட்டுருவேன். போட வெளியா. இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் நீ இருந்த அப்புறம் உன் குடும்பமா வெளியே போக வேண்டியது இருக்கும். எப்படி வசதி? நீ மட்டும் போறியா இல்ல உன் குடும்பத்தையும் கூட்டிட்டே போறியா? பாட்டி, என்ன பாட்டி இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கா? நீங்க அமைதியா இருக்கீங்க? இல்ல இவன் எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பினாலும் அனுப்பும். இப்போதைக்கு ஆகாசம் மட்டும் வெளியே போக சொல்லுவோம். என் பேரனை உள்ள கொண்டு வர எனக்கு தெரியாதா? ஆகாஷ், இப்போதைக்கு நீ வெளியே போ. பாட்டி உன்னை எப்படி இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இப்போ நீ போகல, மொத்தமா எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவோம். இப்போ நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஆனா இப்போ போறேன் பாட்டி. ஆனா இந்த வேலைக்காரியை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை யாரடா சும்மா விட சொன்னா? நீ என்ன பண்ற பண்ணுடா, நான் பார்த்துக்கிறேன். சரி பாட்டி, நான் இப்போ கிளம்புறேன். என் பேரனையே இந்த வீட்டுக்குள்ள வராத அளவுக்கு பண்ணிட்டலடி. நீ எப்படி இந்த வீட்டில் நல்லா வாழ்றேன்னு நான் பார்க்குறேன். உன் பொண்டாட்டி தான் என் ஆகாசம் மேலே ஏதோ தேவையில்லாமல் பழி போட்டிருக்கா. அதை நம்பிட்டு வந்து என் ஆகாசை நீ அடிச்சிட்டல, இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். நிப்பாட்டுங்க. அந்த கேடு கட்டனுக்கு இப்பவும் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. அவனை நான் இந்த வீட்டுக்குள்ள இனி பார்த்தேன்,
இங்க பாருங்க, இப்போ அனுப்பிட்டோம், அப்புறம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் மட்டும் கனவு காணாதீங்க. அது இந்த ரவி இருக்க வரைக்கும் நடக்காது. ரவி, ரொம்ப பேசாத. இந்த வேலைக்காரிக்காக உன்னை வளர்த்துன பாட்டியவே நீ தூக்கி எறியுத. நிப்பாட்டுங்க, உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன், அவ வேலைக்காரி இல்ல என்னோட பொண்டாட்டின்னு. தேவையில்லாம அவளை வேலைக்காரி வேலைக்காரின்னு சொன்னீங்க. மாரி, ஆகாசுக்கு என்ன நிலைமையோ அதான் உங்களுக்கும். என்னது? என்ன நீ வீட்டு விட்டு அனுப்பிடுவியா? இது என் வீடு, என் சொத்து. இந்த வீடு இந்த சொத்தெல்லாம் யாரு பேர்ல இருக்கு பாட்டி? என்ன ரவி, உன் மேல எல்லா சொத்தையும் எழுதி வச்சேன்னு ஓனவத்துல பேசுறியா? என்னதான் உன் மேல நான் எழுதி வச்சாலும் இது எல்லாமே என்னோட சொத்து, மறந்துடாத. உங்க சொத்தே இருந்தாலும் இப்போ யார் பேர்ல இருக்கு? நான் நினைச்சா யார வேணாலும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும். யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியதும் என்னோடதுதான். புரியுதா? நீங்க பண்ணதுல நல்ல விஷயம் என்னன்னா இந்த மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சது. அப்பமே ஈஸ்வரி சொன்னா, அம்மா இந்த சொத்தை இப்பமே இந்த ரவி மேல எழுதி வைக்காதீங்கன்னு. ஈஸ்வரி சொன்னதா அப்பம் கேட்கல. இப்போ எனக்கே அது வினையா வந்து நிற்கி. இல்லை, இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம அமைதியாக போக வேண்டியதுதான். இல்லை, மொத்தமாக நம்மளே வெளியே அனுப்புவோம். இவனை நான் அப்படித்தானே வளர்த்து வச்சிருக்கேன். யார் என்னன்னு ஈவி இறக்கம் கூட பார்க்க மாட்டான். இப்போதைக்கு அமைதியாக போகிறதா நல்லது. ஏய் வேலைக்கார நாயே, உன்னால தாண்டி என் பேச்சையே நான் சொல்கிறதே வேதவாக்கா கேட்டுட்டு இருந்தான். எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றி உன் பேச்சை கேட்குற மாதிரி பண்ணிட்டல நாயே. வேலைக்கார நாயை வீட்டுக்குள்ளே உலா விட்டேன் பாரு. இல்லை, இந்த இமையால் இதுக்கு மேலே விட்டு வச்சக்கூடாது. இல்லைனா மொத்தமாக இந்த ரவியை அவ வசம் இழுத்துருவா. அதுக்குள்ளே இந்த நாயை வீட்டை விட்டு அடித்து விரட்டணும். ரவி, என்னதான் இருந்தாலும் நீ ஆகாசு பக்கம் என்ன இருக்கணும்னு கேட்டிருக்கணும். ஒரு பக்கமாக கேட்டு நீ முடிவெடுத்தது ரொம்ப தப்பு. என்ன கேட்கணும்? அந்த கேடு கெட்டவன் எப்படி நடந்துப்பான்னு நான் கண்ணாலே பார்த்துருக்கேன். யாரு உண்மை சொல்ற யாரு பொய் சொல்றான்னு கூட தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இந்த ரவிவர்மா தங்கச்சியவே தப்பா பார்க்குறோம். இந்த ரவிவர்மோட தங்கச்சியும் பொண்டாட்டி கிட்ட நெருங்கணும்னு தப்பா ஒரு பார்வை பார்க்க நினைச்சா யார் எவனெல்லாம் பார்க்க மாட்டேன். சொன்னது புரியும் நினைக்கிறேன். காலேஜுக்கு டைம் ஆகுதுதான், சாச்சனாவை கூப்பிடு, நானே கொண்டு விடுறேன். பாரு, இனிமே நான் தான் உன்னை கொண்டு விடுவேன், நானே உன்னை கூப்பிட வருவேன். புரியுதா? புரியுது. அப்பப்பா, என்ன நடிப்பு! எங்க கிட்ட எப்படி பேசுவேன், ஆனால் ரஃப்கி கிட்ட அப்படியே நடிக்கிற. ஏய் இல்லடி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை ஏதாவது பண்ணணுமே. அப்பா ரவி, என்னப்பா இன்னும் நீ டியூட்டி கிளம்பாம எங்க நின்றுட்டு இருக்கா? அப்பா, இந்த வீட்டுல என்ன நடக்கு ஏது நடக்கு நீங்க பார்க்க மாட்டீங்களா? என்னப்பாச்சு? அதான் உங்க தங்கச்சி ஒரு கேடு கெட்ட நாயை பெத்து வச்சிருக்காங்கல்ல, அந்த நாயை நம்ம சாச்சனாவையும் தப்பா பார்த்துருக்கோம், ஏன் பொண்டாட்டிக்கிட்டேயே தப்பா பேசிருக்கோம். என்னப்பா சொல்ற? அந்த நாயை விட்டா வச்ச இப்பதான் அடிச்சு துரத்துன இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. ஆனா அந்த கேடு கெட்டவனுக்கு இந்த பாட்டி சப்போர்ட். ஆமா, இதுக்கு மேல தங்கச்சி குடும்பம் இங்க இருக்க வேண்டாம். அதான் அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் எதுக்காக இங்க? அவங்கள உடனே அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க. இல்ல நானே வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல வேண்டியதா இருக்கும். என்ன யாருக்கிட்ட பேசிட்டு தெரிஞ்சுதான் பேசுறியா என்ன? பாருங்கம்மா, இதுக்கு மேல ஈஸ்வரி இங்க இருக்க கூடாது. என் வீட்லயும் 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்கு. அவ 2 பொண்ணுங்களை வச்சுட்டு இங்க இருக்குது சரியில்லை. என் பையனுக்கு இப்ப தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அது சரி வராது. அவங்கள அவங்க வீட்டுக்கு கிளம்ப சொல்லுங்க. இங்க பாரு, அவ என் பொண்ணு என் வீட்டுல இருக்கிறதுக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை. அம்மா, உங்க பொண்ணுனா நீங்களும் உங்க பொண்ணு கூட போய் இருங்க, நான் எந்த இதுவும் சொல்ல மாட்டேன். என்னையும் நீ வீட்டு விட்டு போக சொல்லிட்டல்ல, அதுவும் இந்த வேலைக்காரிக்காண்டி எங்களை நீ வீட்டு விட்டு போக சொல்ற? அம்மா, சும்மா சும்மா என் மருமகளை வேலைக்காரின்னு சொன்னீங்க, நடக்குது வேற. அவ என் ரவியோட பொண்டாட்டி, என் மருமக. தேவையில்லாம பேசுனீங்க. உங்களுக்கு இருக்க பிடிக்கலையா உங்க பொண்ணு கூட நீங்க கிளம்பலாம். நான் அப்படித்தான்டா சொல்லுவேன். அவ இந்த வீட்டு வேலைக்காரி தான். பாட்டி, வர்மா, வேண்டாம் வாங்க. வர்மா, அவங்க என்னை எப்படி சொல்லிட்டு போறாங்களோ அப்படியே சொல்லிட்டு போட்டோம். நீங்க வாங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிட்டு. பாரு, அப்படியெல்லாம் விட முடியாது. என் பொண்டாட்டிக்கான மரியாதை அவங்க தந்து தான் ஆகணும். தரலைன்னா இந்த வீட்டுல இடம் கிடையாது. அப்பா, இதுக்கு மேல என் பொண்டாட்டிய வேலைக்காரின்னு ஒரு வார்த்தை வெளியே வந்தாலும் இந்த வீட்டுல அவங்க இருக்க முடியாது. பாருங்கம்மா, நீங்க சும்மா சும்மா ரவி பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொல்றது எங்களுக்கு பிடிக்கல. இருக்க விருப்பம் இல்லைன்னா உங்க பொண்ணு கூட கிளம்புங்கன்னு சொல்லியாச்சு. இல்ல நீங்க இங்க இருக்கவே வேண்டாம், என் குடும்பத்தை 2 ஆக்கிடுவீங்க. நீங்க கிளம்புங்க, நீங்க உங்க பொண்ணு கூட கிளம்புங்க. இது என் வீடு, என்ன போ சொல்ற உரிமை யாருக்கும் கிடையாது. பாருங்க, இந்த வீடு எல்லா சொத்தும் என் பேர்ல தான் இருக்கு. யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்க வீட்டை விட்டு கிளம்புங்க. இல்ல இப்ப கோவத்துல ஏதாவது பேசணும், வீட்டை விட்டு வெளியே போக வச்சிருவாங்க. இல்ல இப்ப கொஞ்சம் அமைதியா தான் போகணும். அப்பந்தான் நான் நினைச்சது இங்க நடக்கும். சொன்னது கேட்டுச்சா? நீங்க கிளம்புங்க. இங்க பாரு, சொத்தை உன் பேர்ல எழுதி வச்சிருந்தான், அதுக்காண்டிலாம் என் வீட்டை விட்டு நான் வெளியே போக முடியாது. அந்த இமையால என் கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லு. சரிப்பா, அவங்க வீட்டு விட்டு போக மாட்டாங்க, இருந்துட்டு போறாங்க. பாட்டி இருக்கட்டும், ஆனா உங்க தங்கச்சி குடும்பம் இங்க இருக்கக்கூடாது. அதை ஜானிக்கு பார்த்து பாப்பா. நீ கிளம்பு, அவளுக்கு காலேஜுக்கு டைம் ஆகுதுல, கூட்டிட்டு கிளம்பு. பாருங்கம்மா, இருப்ப இருந்தா இருங்க.
ஆனா தேவையில்லாம இனிமே எதுவும் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்புறம் நான் எதுவுமே தலையிட முடியாது. ரவி என்ன பண்றானோ பண்ணிட்டு போட்டு நான் விட்டுருவேன். நானும் யாரோட லைன்லேயே வரமாட்டேன், என் பக்கமும் யாரும் வரக்கூடாது, சொல்லி வை. ஏய், என்னையே இப்படி அடிப்பணியை போக வச்சுட்டல, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அனுபவிப்படி, அனுபவிப்பேன். என்னப்பா இந்த பாட்டி இப்படி இருக்காங்க? சாச்சனாவே அவன் தப்பா பார்த்துருக்கான்னு சொல்றேன், அவனை அவங்க அடிச்சு வெளியே அனுப்புன்னு பார்த்தா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டியவே தப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடா, இந்த பாட்டியை நான் திருத்தவே முடியாது. பணம் பணம் பணம்னு சாவுறாங்க. இதுக்கு வேற வழிதான் பண்ணணும். ஜானகி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். சரிப்பா, அவளுக்கு காலேஜுக்கு டைம் ஆகுதுல, நீ கூட்டிட்டு கிளம்பு. சரிங்கப்பா. சரிப்பா, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்க்குறேன். மருமகளை பார்த்து கூட்டிட்டு போயிட்டாப்பா. சரிங்கப்பா. சரிம்மா இமையா, பார்த்து போயிட்டா என்னம்மா? சரிங்க மாமா. சரி, கிளம்பலாமா? என்னோட நம்பரை நோட் பண்ணிட்டலாம். எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு உடனே, புரியுதா? கால் பண்ணா மட்டும் இருந்துடாத. இல்லை இல்லை, கால் பண்ணுவேன். சரி வா, டைம் ஆச்சுல, கொண்டு விடுறேன். சாச்சனவை கூப்பிட்டுக்கோ. சரி வாங்க. ம், என்ன பார்த்துட்டே இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப கோவப்படுறீங்க, கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க, பயமாக இருக்கு. இப்போ கோவப்படாம அவனை தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? இல்லை இல்லை, நீங்கள் அவனை பண்ணது சரிதான், ஆனால் பாட்டியை பாரு, பாட்டி கிட்ட அன்பா பொறுமையா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு துள்ளிட்டு தான் இருப்பாங்க. அது இப்படியே அதட்டி பறக்கி சொன்னா அமைதியா இருப்பாங்க. அதுக்குதான். சரிங்க, சரி கிளம்பலாம். நீ இப்போ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? சரி, அது அது சரி சரி, ஒன்றும் இல்லை, வா கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.